ஹைங்க, என்னடா இவ்வளோ ஐட்டம்ஸை பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு மீஷோ ஹால் தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பிலோ 200. நான் ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 6 மந்த்ஸாக இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஃபைனலாக ஆர்டர் போட்டேன். நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஐட்டம் வாங்க மாட்டேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு இதை வாங்கியாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு மீஷோ ஹால் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டேன். அந்த இது எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்துச்சு அப்படின்னா மீஷோவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? ஸோ நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்துட்டு சரி ஒரு ஹாலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு ஃபஸ்ட் திங் என்னென்னா, நான் இந்த மாதிரி பேசி ஆல்ரெடி வீடியோ போட்டதில்லை. அண்ட் எங்கள் இப்போதைக்கு மைக்கும் இல்லை. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி நான் பேசி வீடியோ போடுறது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ரிவ்யூ வந்துட்டு எனக்கு கொடுங்க. நான் வந்துட்டு ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் தான். மோஸ்ட்லி கிச்சன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். சரி வாங்க ஒன்றா பார்ப்போம். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஒரு கூடை மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பேக்கிங்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. வரும்போது இந்த மாதிரி மடங்கி தான் வந்துச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் க்யூட்டாக நீட்டாக வச்சுன்னா அது க்யூட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி. இது வந்துட்டு இந்த த்ரெட்டு மாதிரி ஏதோ கயிறு மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குற க்யூட்டாக இருக்குது. நான் வந்துட்டு சரி இதை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், என்ன முட்டை போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். பெருசாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். இது வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. மீறி போனால் 15 to 17 எக்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இது வரும்போது இப்படி தான் மடங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை அப்படி இப்படி சரி பண்ணி இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 128 ரூபா, 128 ருபீஸ் வருது. சைஸும் பெருசாக தெரிஞ்சிச்சு. பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சைஸ் குட்டியாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. பட் ஓகே, 128 ருபீஸ்க்கு இது வந்துட்டு ஓகே, நல்ல ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். எக்ஸ் வந்துட்டு 15லேருந்து 18 வரைக்கும் போகிறோம். I can't subscribe directly on. Yeah, right. Basically, all the channel. It'll take music now. Yeah. I'll come back to the video. Okay, sure. We're putting on the job for months. Why does the web lead so weird? They get it without like, there's a plan number? இது சிலிக்கான் மேட். இது வந்துட்டு வெஷல் வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா என்னோடது வந்துட்டு அப்படின்னா கிச்சனில் இந்த சிங்க் கிட்ட வாஷ் பண்ணி வச்சோம்னா அந்த இந்த ஒரே தண்ணி போயிடும். அந்த இதுலேருந்து வலிகிற தண்ணியெல்லாம் உப்பு தண்ணி அப்படின்னால அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பேட்ச் ஆகிடுது. ஸோ அதுக்காக இந்த சிலிக்கான் மேட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 136 ருபீஸ் வருது. இதில் நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு கிச்சன் ஷெல்ஃபுக்கெல்லாம் போகிற ஒரு லைனர் ஷீட் மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கிச்சன் ஷெல்ஃப்க்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் நானும் எனக்கு வாங்கியிருக்கேன். நிறைய கலர் இருக்குது. நான் கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்காட்டி ஒயிட் அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரே ஒரு கலர் வரும், ரொம்ப தெரியாது. ஒயிட் கலரில் இருக்கும். இது ஃப்ரிட்ஜுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ட்ரே அளவுக்கு இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இவ்வளோ லென்த் இருக்குது. இதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னா 45 to 60 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு என்னோடய ஷெல்ஃபுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது எவ்வளோ ஷெல்ஃபுக்கு பத்துது அப்படிங்கிறது அதுவும் நான் போட்டு வாங்குறேன். இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்துட்டு நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் தான் போட்டு வைப்பேன். நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பூச்சிங்கெல்லாம் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, என் பையன் அவன் வந்துட்டு அப்பப்போ போய் அந்த நியூஸ் பேப்பரை சீசன் எலக்ட்ரிக்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுருவான், கிழிச்சிடுவான். அதுக்காக என்ன பண்ணேன்னா அந்த நியூஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இப்போ நியூஸ் பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஷெல்ஃபெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிருது.
ஸோ அதனால் நம்ம வெசல்ஸ் எல்லாம் அப்படியே அந்த பிஸ் மேலே வச்சு யூஸ் பண்ணி அப்போ வாஷ் பண்ணி வந்துட்டு 151 ருபீஸ் ரூபா போட்டிருக்கேன். இது வந்துட்டு ரீசெண்டாக அந்த ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்துட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மெயினாக என்னென்னா இந்த தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்குது. நான் ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கிளாஸுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. அது கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதில் வந்துட்டு வாட்டர்லாம் ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. நல்லா வந்துட்டு ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரே வந்துட்டு நல்லா இதாக போகுது. செக் காமிக்கல. சரி ஓகே, நான் வீடியோ வந்துட்டு அதை தனியாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ராடாக போகுது. ஆயில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஒரு குச்சி மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு கேப்சர் பண்ணி போடுறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 122 ருபீஸ் போட்டிருக்கு. இது கிளாஸு, அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாவது டயட்டெல்லாம் இருக்கீங்க, சரி தோசைக்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக மட்டும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஸ்பூனில் ஊற்றினாலும் நமக்கு வந்துட்டு அந்த நிறைய ஆயில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒன்று வாங்கலாம். இது கிளாஸ் அப்படிங்கிறதுனால தான் மெயினாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ பட் இதை க்ளீனிங்கெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல. அந்தளவுக்கு க்ளீனிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நம்ம வந்துட்டு ஏதாவது ஹாட் வாட்டர் போட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீனிங் பர்ஸ்பெக்டிவில் யோசிச்சா இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். அதாவது இந்த கேப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்ப்ரே அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக 2 பீஸ் பர்பஸ்க்காக வாங்கினேன். ஒன்று வந்துட்டு சிங்க் ஏரியாவுக்கு வைக்கிறது. சிங்க் ஏரியாவுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் அந்த சோப்பு லிக்விடு அந்த இது வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். கீழே வந்துட்டு அந்த நம்ம பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணுற ஒரு ஸ்டிக் வச்சுக்கலாம். அது அப்புறம் அந்த வைப்பர் இதெல்லாம் வந்துட்டு இங்கே தொங்க விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு நான் மெயினாக ஒன்று தான் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு இந்த கிச்சன் ஏரியா சிங்க் ஏரியாவுக்காக இதை நம்ம ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொடுத்துருக்காங்க. 2 சைடு 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு செவத்தில் இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும். ஆணி அடிக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டல் ஹவுஸில் எல்லாம் இருக்கும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆணி அடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு 184 ஐ திங்க் நான் வாங்கினதே காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். 184 ருபீஸ் வந்துருக்கு. 184 ரூபா 2 வந்துருக்கு. ஸோ 184 ருபீஸ்க்கு 2 அப்படிங்கிறது ஒரு 2 வந்துருக்கிறதுனால எனக்கு இப்போ ரொம்பவே ஹாப்பி. 184 ருபீஸ்க்கு 2 வந்துருக்கு. நல்லாயிருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா பிடிச்சிருச்சு. இது வந்துட்டு இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னன்னா இந்த த்ரெட்டு வந்துட்டு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததில் இந்த த்ரெட்டு கட் ஆகிட்டு நானும் வந்துட்டு சரி வேறு ஏதாவது நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் அதை பண்ண முடியல. அதனால இது வந்துட்டு இந்த கத்தியான அந்த பிளேடும் இந்த பாக்ஸும் அப்படியே இருந்துச்சு. சரி இந்த டைம் ஆர்டர் போடலான்னு போட்டப்போ அந்த சைஸை கவனிக்காமல் ஆர்டர் போட்டு அது சின்ன சைஸாக வந்துருச்சு. பட் வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தா இதோட அந்த மூடியும் இதுக்கும் வந்துட்டு அது 2மே செட் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் யூஸ் ஆகுது, இதுவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ இதுவும் யூஸ் ஆகுது, இதுவும் யூஸ் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணணும். இல்லை கொஞ்சமான குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது சின்னது வாங்கலாம். சின்னது வந்துட்டு பயங்கரமாக சாப் பண்ணுது. நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் வரைக்கும் போடலாம். ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 to 3 தக்காளிஸ் போடலாம். அந்த மாதிரி போடும்போது பயங்கரமாக பொடியாக சாப் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் போட்டலாம், அடித்தா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நல்லா சாப் பண்ணுது. இதில் தக்காளி இதில் ஆனியன்லாம் கட் பண்ணி தக்காளியெல்லாம் கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாகவும் உடையுது. ஸோ எனக்கு கேட்டால் எனக்கு வந்து இந்த சைஸோட இந்த சைஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நல்லா வந்து நல்லா சாப்
பண்ணுறது. இது வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது சின்னது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டைம் ரொம்பவே சேவ் பண்ணுது. கிச்சனை 2-3 டேஸாக யூஸ் பண்ணி அப்படியே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட சைஸை சின்னதாக வைக்கங்க. ஒரு 2-3 நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 டைம்ஸ் கூட போட்டு இது யூஸ் பண்ணிட்டு 119 ரூபா கொஞ்சம் சொல்ல மாதிரி இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைப் இருக்கும். நான் இதோட மூடி தொடச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைப்பை வந்துட்டு வாங்கியிருந்தேன். அது இல்லைன்னா அது ரொம்பவே என்னோட உயிரை கொடுத்து அமுத்தின மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அமுத்த வேண்டியிருக்கு. அது எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்லை எனக்கு தான் அப்படி ஆகுதான்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுத்தணும் அப்படின்னா தான் அது கட் ஆகுது. அதுவுமே எனக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்லாம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக கட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணுற டைப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டைப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இன்னும் ஒன்று மட்டும் என்ன நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் இழுக்கும்போது லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக்கில் தான் ரொம்ப வந்துட்டு எட்ஜில் பிடிச்சி இப்படி இழுத்துறாங்க. இதில் வந்துட்டு ஹோல் கிட்ட எட்ஜில் பிடிச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்துட்டு உரசி அந்த 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 கயிறை வந்துட்டு கட் ஆகிடுது. இதுவே நம்ம ப்ராப்பராக பிடிச்சி சென்டரில் வச்சு இழுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் அந்த கயிறை வந்துட்டு உரசாமல் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வரும். நல்லாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஏன்னா வெஜிடபிள்ஸ், கேரட்டு, சாலட்லாம் யூஸ் பண்ணுறது, கட் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆம்லெட்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னொன்று நான் முட்டையும் ட்ரை பண்ணேன். முட்டை கிரேவி வச்சுன்னு நினைக்கிறேன். அதை உடச்சி ஊற்றி செய்வோம். அந்த மாதிரி முட்டை கிரேவி இதில் போட்டு நல்லா 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த இதில் ஊட்டினா நல்லா சூப்பராக வந்துச்சு. நல்லா முட்டை வந்துட்டு பீட் பண்ணுறதுல இதில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குது. யாராவது டயட்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கேப்சிகம் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாம் இது பண்ணிங்கன்னா ஒரே இதில் மிக்ஸ் ஆகிடும். எடுத்து போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். These are the two parameters that come in procedure, and that's a straight. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. 30 பீஸ் வந்துட்டு 121 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன இதில் ஒரு லக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ராவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு 31 32 வந்திருக்கு. அவங்க 30 போட்டிருக்காங்க. எனக்கு 32 பீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது வந்துட்டு செவத்தில் ஆணி இருக்காமல் யூஸ் பண்ணும், ஏதாவது ஹேங்கிங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஹேங்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது டைல்ஸ்லேயும் ஸ்டிக் ஆகுது நல்லாவே, அண்ட் நார்மல் சேவர்லேயும் வந்துட்டு ஸ்டிக் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நான் வாங்குவது. இன்னும் ஒரு 30 பீசஸ் கொடுத்துருக்காங்க. 121 ருபீஸ், 121 ரூபா கொடுத்துருக்காங்க. படுது அப்படின்னா இதுலேயே வந்துட்டு கம்மியான குவான்டிட்டிலையும் வாங்கிக்கலாம். இது 30 வந்துட்டு 121 ரூபா போட்டிருக்காங்க. இதுலேயே வந்துட்டு 20 பீசஸ் வந்துட்டு 101, அதுக்கப்புறம் 10 பீசஸ் வந்துட்டு 74, 15 பீசஸ் வந்துட்டு 101, அந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது வந்துட்டு வாலெல்லாம் நான் வந்துட்டு போட்டு ஸ்டிக் பண்ணி பார்த்துட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் போட்டேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அண்டர் 200 அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்குங்க. நான் வந்துட்டு லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசி போடுறதுனால இது வந்துட்டு நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும், வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு, சாட்டர்டே சண்டே 2 நாள் ஏதோ ஒரு நாள் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி சண்டே நைட்டு 10:30 ஆகுது. இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன். தெரில இந்த மாதிரி லாங் வீடியோஸு இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். இதுவே வந்துட்டு நான் ஏன் சண்டே நைட்டு இவ்வளோ லேட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வேறு எனக்கு 6:30 ப்ரொடக்ஷன் ஷோ போட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போவே எடுத்து வச்சுன்னா எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இந்த வீக்கில் ஃபுல்லாக இந்த ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இப்போவே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ
வீடியோஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுலேயும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்கலாம். பாய்.